தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்கிறார்கள்ன்றதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இங்கே பேசிய முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சமத்துவம், பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்தது திராவிட மாடல், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இவங்க சொல்லும்போது எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது, தமிழ்நாட்டில் சென்னை என்ற கார்ப்பரேஷனில் மேயர் பிரியா இருக்கிறாங்க. அந்த மேயர் பிரியாவை முதலமைச்சரோட கான்வாயில் தொங்கிட்டு போக வச்சது தான் பெண்களுக்கு கொடுத்த அதிகாரம் இங்கே, சரிங்களா? அதே மேயர் பிரியாவுக்கு கொடைப்பிடிக்க வச்சாங்க, மினிஸ்டருக்கு கொடைப்பிடிக்க வேண்டிய வேலை இருந்தது. இப்படித்தான் இந்த பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இந்த திராவிட மாடல் ஆட்சியில். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு அதிகாரம் என்பது உள்ளாட்சியில் 50% இட ஒதுக்கீட்டை கொடுத்து அத்தனை பெண்களையும் அரசியலாக்கியது நம் அரசு, எங்களுடைய அரசு. பங்கிற்கு 33 இருந்து 50 இன்க்ரீஸ் பண்ணப்பட்டது அதிமுக ஆட்சியில. ஆமாங்க, அது பெரிய விஷயம். அதுதானே சமத்துவம். சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா என்ன சொல்றீங்க? ஆண் 50%, பெண் 50%. நீங்க அப்படி பார்க்கணும்.